சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். விதியை நம்பாமல் உங்கள் பலத்தை நம்புங்கள். அறிவு ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அடித்தளம். சிந்தனை விடுதலையே அனைத்து விடுதலைக்கும் அடிப்படையானது. இந்த சமூகம் உங்களுக்கு சுதந்திரமான உணர்வை தராதவரை சட்டம் எத்தகைய விடுதலையை உங்களுக்கு அளித்தாலும் அதனால் பயனில்லை. மனித சமுதாயம் சட்டத்தின் மூலம் கட்டுப்பட வேண்டும் அல்லது அறத்திற்கு கட்டுப்பட வேண்டும். இல்லையெனில் மனித சமுதாயம் சுக்குநூறாக உடைந்து போகும். உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. ஆடுகளைத்தான் கோயில்களின் முன் வெட்டுகிறார்களே தவிர சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள். சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து பாடுபடுங்கள். குறிக்கோளை எட்டும் வரை தீப்போல் சுடும் கடும் துன்பங்களை ஏற்று தியாகம் செய்யுங்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். உங்களின் வறுமை உடன் பிறந்தது, தவிர்க்க முடியாதது, தீர்க்க முடியாதது என்று எண்ணுவது மடமையாகும். அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்ற எண்ணத்தை குழி தோண்டி புதையுங்கள். 1000 ஆண்டு காலம் அடிமையாக வாழ்வதை விட அரை நிமிடமேனும் சுதந்திர மனிதனாக வாழ்ந்துவிட்டு இறப்பது சிறந்தது. தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் கருதுபவன் மனநோயாளி. சுயமரியாதையே ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம். அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம். நான் யாருக்கும் அடிமையில்லை, எனக்கும் யாரும் அடிமையில்லை. ஒருவன் அடிமைப்பட்டு இருந்தால் அவன் அடிமைப்பட்டு இருப்பதை உணர்த்தினாலே போதும். பிறகு அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான். மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியில் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கையை விட ஏழைகளுக்கு கொடுக்கும் கல்வி மேலானது. அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை இவையே நான் வணங்கும் தெய்வங்கள். இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கு இல்லை. குருட்டு பக்தி தன் அறிவை இழக்கச் செய்யும். பகுத்தறிவை பயன்படுத்தாமல் யாருடைய வாக்குறுதியையும் நம்பக்கூடாது. ஒருவரின் கல்வி ஏழைகளின் நலனுக்கு கேடு விளைவித்தால் அவன் சமுதாயத்திற்கு ஒரு சாபக்கேடு. ஒருவன் கற்ற கல்வியை விட அவனுடைய பண்பு முக்கியமானது. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் உனக்கு தேவையில்லை. எப்போதோ சொன்ன ஒரே கருத்தை சிந்தனையுள்ள எந்த மனிதனும் பிடித்து கொண்டிருக்க மாட்டான். அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும். ஒருவர் தனது முழு மனதையும் வலிமையையும் தன்னுடைய இலக்கை அடைய பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கை நீளமானதாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை, சிறப்பானதாய் இருக்க வேண்டும்.